ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாய முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 2458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. வைரஸ் பாதிப்பால் ஒரே நாளில் 55 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் 15,637 பேருக்கு கொரோனா தொற்று, 128 பேர் உயிரிழப்பு. மும்பையில் இன்று முதல் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். மும்பை மாநகராட்சி அறிவிப்பு. மாஸ்டர் கார்டு நிறுவன ஏடிஎம் மற்றும் கிரெடிட் கார்டுகளுக்கு தடை. இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ஆம் ஆத்மிக்கு வாய்ப்பளித்தால் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். பஞ்சாப், உத்தரகாண்ட் மாநிலத்தை தொடர்ந்து கோவாவிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குறுதி. ஹிமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கி மாயமான 8 பேரின் சடலங்கள் மீட்பு. மீதமுள்ள 5 பேரை தேடும் பணி தீவிரம். நாட்டின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை கொள்கைகளை வைத்து அரசியல் செய்து நாட்டை பலவீனப்படுத்திவிட்டது பாஜக. ராகுல் காந்தி கடும் விமர்சனம். மேற்குவங்க இடைத்தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வேட்புமனுவில் தவறான தகவல்கள் தெரிவித்ததாக புகார். மீண்டும் பரிசீலிப்பதாக தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தகவல். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் விவகாரம். பிரதமரை சந்திக்க இன்று அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு டெல்லி பயணம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடகத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு டிஜிபி சைலேந்திர பாபு உத்தரவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு. தடுப்பூசி போட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் பொதுமக்கள். சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டம் இந்த ஆண்டும் ரத்து. குறிப்பிட்ட நேரத்தில் சாமியை தரிசிக்க அனுமதிக்கப்படும் பக்தர்கள். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. சோலையாறு, அமராவதி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை. குடல் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் சிகிச்சை முடிந்து வேட்டிகன் திரும்பினார். சீனாவில் ஹோட்டல் இடிந்து விழுந்து விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17 அதிகரிப்பு. பாகிஸ்தானில் சீன பொறியாளர்களை ஏற்றி சென்ற பேருந்து வெடித்து சிதறிய விபத்து. 9 சீனர்கள் உட்பட 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 5வது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 3000க்கும் கீழ் சரிந்துள்ளது. 11 மாவட்டங்களில் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு ஏற்படவில்லை.
தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி மாநிலத்தில் 2458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 55 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 30,600 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3,021 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 270 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 8 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் 3,629 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 414 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். ஈரோட்டில் 175 பேருக்கும், தஞ்சையில் 171 பேருக்கும், சேலத்தில் 164 பேருக்கும், சென்னையில் 153 பேருக்கும், திருப்பூரில் 146 பேருக்கும், செங்கல்பட்டில் 131 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளாவில் கொரோனா பாதிப்பு விகிதம் 10% தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கம் குறைந்த நிலையில் கேரளா, சத்தீஸ்கர், ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. தினசரி கொரோனா பாதிப்பில் கேரளா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 15,637 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 128 பேர் உயிரிழந்துள்ளனர். 12,974 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டு வந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளாவில் கொரோனா பாதிப்பு விகிதம் 10.03 அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1,17,708 பேர் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மும்பையில் இன்று முதல் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என மும்பை மாநகராட்சி அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்த மத்திய சுகாதாரத்துறை கடந்த வாரம் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் கர்ப்பிணிகளுக்கு சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி தடுப்பூசி செலுத்தும் பணியை விரைவுபடுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மும்பை மாநகராட்சி சார்பில் இன்று முதல் 35 சிறப்பு மையங்கள் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாஸ்டர் கார்டு நிறுவனம் இந்தியாவில் புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் பரிமாற்றங்கள் குறித்த தகவல்களை இந்தியாவிலேயே சேமிக்க வேண்டும் என அனைத்து பண பரிமாற்ற சேவை நிறுவனங்களுக்கும் ரிசர்வ் வங்கி கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை மாஸ்டர் கார்டு நிறுவனம் பின்பற்றாததால் அந்நிறுவனம் இந்தியாவில் புதிதாக கிரெடிட், டெபிட் மற்றும் ப்ரீபெய்டு வாடிக்கையாளர்களை இணைக்க தடை விதித்து ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த உத்தரவு தற்போதுள்ள வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தாது எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. எனவே மாஸ்டர் கார்டு நிறுவனத்தின் கார்டுகளை வழங்க வேண்டும் என அனைத்து வங்கிகளுக்கும் அந்நிறுவனம் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பஞ்சாப், உத்தரகாண்ட் மாநிலத்தை தொடர்ந்து கோவாவிலும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மாதம் அறிவித்தார். இம்மாநிலங்களில் கட்சி அலுவலகங்கள் திறப்பது, சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அதன்படி அண்மையில் பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். குறிப்பாக இலவச மின்சாரம் குறித்த வாக்குறுதியை தவறாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்கி வருகிறார். அந்த வரிசையில் தற்போது கோவா சென்றுள்ள திரு அரவிந்த் கெஜ்ரிவால் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவாவில் ஆம் ஆத்மி அரசு அமைந்தால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும், பழைய மின்சார கட்டணங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தில் சிக்கி மாயமான 8 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீதமுள்ளவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் மேக வெடிப்பால் மிக கனமழை பெய்தது. இதனால் மலைப்பாதைகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலா,
ஷாஹபூர், கங்கரா உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கால்நடைகள், கட்டடங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவை அடித்து செல்லப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கி 9 வயது சிறுமி உட்பட 13 பேர் மாயமாகினர். காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மொத்தம் 8 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 5 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கங்கரா மாவட்ட ஆணையர் நிப்புன் ஜிந்தால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெளியுறவு கொள்கையையும் பாதுகாப்பு கொள்கையையும் உள்நாட்டு அரசியலுக்காக பயன்படுத்தி மத்திய பாஜக அரசு நாட்டையே பலவீனப்படுத்திவிட்டதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் மீண்டும் மோதல் நடைபெற்றதாக நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகியுள்ளது. இதனை தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, நாட்டின் வெளியுறவு கொள்கையையும் பாதுகாப்பு கொள்கையையும் உள்நாட்டு அரசியலுக்காக மத்திய பாஜக அரசு பயன்படுத்தி நாட்டையே பலவீனப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது உள்ளதைப் போல் பாதுகாப்பற்ற நிலையில் இந்தியா எப்போதும் இருந்ததில்லை எனவும் திரு ராகுல் காந்தி மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் காலியாக உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடத்த வலியுறுத்தி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்று தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க உள்ளனர். 294 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 213 தொகுதிகளை கைப்பற்றி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்தது. இதில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட செல்வி மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். இருப்பினும் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் 6 மாதங்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நவம்பர் 4ஆம் தேதிக்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நெருக்கடி எழுந்துள்ள நிலையில் கொரோனாவை காரணம் காட்டி இடைத்தேர்தல் தள்ளி போகுமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தனது தோல்வியை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள செல்வி மம்தா பானர்ஜி சட்டமன்ற மேலவையை உருவாக்குவதற்கான தீர்மானத்தையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளார். இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இன்று டெல்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க உள்ளனர். கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையில் இடைத்தேர்தலை நடத்தாமல் தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்துவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கொறடா திரு சுகேந்த சேகர் விரைவில் இடைத்தேர்தல் நடத்துமாறு தலைமை தேர்தல் ஆணையரை வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வேட்பு மனுவில் தவறான தகவல்களை தெரிவித்த முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் புகாரை மீண்டும் பரிசீலிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்பு மனுவில் தவறான தகவல்களை தெரிவித்த முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் மனுதாரரின் புகாரை மீண்டும் பரிசீலிப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கத்தை ஏற்று வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் செலவு உச்ச வரம்பை வேட்பாளர்கள் பின்பற்றுவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தியது. மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பிரதமரை சந்திப்பதற்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு இன்று டெல்லி செல்கிறது. காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அணை கட்டுவோம் என கூறி வருகின்றனர். மேகதாது அணை பிரச்சினை குறித்து ஆலோசிப்பதற்காக கடந்த 12ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் சட்டசபை கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியின் கீழ்ப்படுக்கை மாநிலங்களிடம் அனுமதி பெறாமல் மேகதாதுவில் எந்த கட்டுமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. கர்நாடக அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்விதமான அனுமதிகளையும் வழங்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டத்தின் தீர்மானங்களை அனைத்து கட்சியினரும் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சரிடம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் தமிழக சட்டசபை கட்சி தலைவர்கள் குழு இன்று மாலை டெல்லி செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று டெல்லி செல்லும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு நாளை பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோரை சந்தித்து மேகதாது பிரச்சினை உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடக மாநிலத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பள்ளிகள் திறப்பது சம்பந்தமான முடிவை முதலமைச்சர் ரங்கசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கர்நாடக மாநில அரசுக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவித்து கர்நாடக மாநிலமானது மேகதாது அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். அதேபோல உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே காவிரி நதிநீரினுடைய வழக்கு முடிந்துவிட்ட நிலையில் அதே மனுவில் புதுச்சேரி மாநில அரசும் கர்நாடக மாநிலத்தை எதிர்த்து நீதிமன்ற வழியாக இந்த மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்து திருச்சியில் வரும் 20ஆம் தேதி விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க கூட்டு இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். தஞ்சையில் நடைபெற்ற அச்சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறினர். 2 மாநில பிரச்சனையில ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்றது மிக மிக கண்டனத்துக்குரியது. இது நிறுத்தப்படணும். இது போன்ற ஒரு மோசமான நிகழ்வுகளை செஞ்சா காவிரியில இனிமேல் தண்ணி வர்றதுங்கிறது வாய்ப்பே இல்லாத நிலை நோக்கி தள்ளப்படும். தமிழகத்தினுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. இதை கண்டித்து வர்ற 20ஆம் தேதி திருச்சியில் மத்திய அஞ்சல் நிலையத்துக்கு முன்னாடி கருப்பு கொடி ஏந்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் எதிர்ப்பையும் மத்திய அரசுக்கு எதிராக பதிவு செய்கிறோம். பாஜக தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு அண்ணாமலைக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் அமித்ஷாவை பெரிய சங்கி என்றும் அவர் வழிவந்த அண்ணாமலை ஒரு சின்ன சங்கி என்றும் திருப்பூர் மாவட்ட பாஜக தலைவர் பேசியது கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் பாஜக தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அண்ணாமலைக்கு சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரு அண்ணாமலையை வரவேற்று பேசிய திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் திரு செந்தில்வேல், அமித்ஷா என்ற பெரிய சங்கியின் லேட்டஸ்ட் உற்பத்திதான் இந்த சின்ன சங்கி என்றும், திருப்பூருக்கு வருகை தந்துள்ள முன்னாள் காக்கியும் இந்நாள் சங்கியுமான அண்ணாமலை அவர்களை வரவேற்புரை ஆற்றுமாறு அழைக்கிறேன் என பேசினார். திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்வேல் பாராட்டுகிறாரா அல்லது கிண்டல் செய்கிறாரா என தெரியாமல் பலர் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். சிலர் நகைச்சுவையாக பேசுவதாக எண்ணி நகைத்தனர். அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கியோட ஏற்கனவே அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கி நம்மளுக்கு எல்லாம் இருக்காங்க பிஜேபியில. அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் உற்பத்தி தான் இந்த சின்ன சங்கி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்த அண்ணாமலைக்கு அம்மாவட்ட பாஜக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்து காரில் ஏற சென்ற அண்ணாமலையை வழிமறித்த ஒருவர், நீங்கள் தமிழன் அல்ல கன்னடன் என்பதை சொல்வதில் தான் பெருமை என பேசியுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வந்துள்ளது. இது உண்மையா என கேள்வி கேட்டார். இதனை சற்றும் எதிர்பாராத திரு அண்ணாமலை, சமூக வலைதளங்களில் எங்களது இணைய பிரிவில் கேளுங்கள், பதில் கிடைக்கும் என கூறினார். இதனை ஏற்காத அந்த நபர், உங்களை நேரில்தான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள் என்றார். தமிழனே இல்ல, நான் கன்னடம் ஒரே சொன்னாங்க. கேட்கற கேள்வி கூட பதில் சொன்னாங்க. இல்ல ஒரே நிமிஷம் நீங்க சொல்றீங்க. கேள்வி கேட்கும்போது கேள்றீங்க. சார் வந்து பேசிட்டு பார்த்தேன். நான் தமிழனே கிடையாது, நான் கன்னடம் அப்படின்னு சொல்லுங்க மாதிரி சார் பேச சொல்லுங்க பார்த்தேன். போட்ட டிஎம்கே ஐடிவில போய் கேளுங்க சார். நீங்களே பேசுறீங்க சார். கிடையாது, நீங்களே பேசுறீங்க சார். சார் நீங்களே பேசுறீங்க சார். ஆனால் கேள்வி கேட்ட அந்த நபரை கட்சியினர் அப்புறப்படுத்தினர். பின்னர் அண்ணாமலை தனது காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார். இச்சம்பவம் நிகழ்ச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி உட்பட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தரம் பிரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காவல்துறை இயக்குநர் திரு சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார்.
தென் மண்டலத்திற்கு உட்பட்ட மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து தமிழக காவல்துறை டிஜிபி திரு சைலேந்திர பாபு ஆலோசனை மேற்கொண்டார். மதுரை மாநகர் காவல் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ரவுடிகள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் உட்பட கடும் சட்டங்கள் மூலம் தண்டிக்கவும், அதிகபட்ச தண்டனையை பெற நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்கவும் அறிவுரை வழங்கினார். மேலும் கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி, கஞ்சா கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தரம் பிரித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆன்லைன் மூலம் நிதி முறைகேடு மற்றும் பெண்களுக்கு எதிராகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாகவும் பதிவிடுபவர்களை கண்காணிக்கவும் திரு சைலேந்திர பாபு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து திருச்சியில் காவல்துறை அதிகாரிகளை சந்தித்த திரு சைலேந்திர பாபு குற்ற நடவடிக்கைகளை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டதுடன் அது தொடர்பான அறிவுரைகளையும் வழங்கினார். முன்னதாக காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். மீஞ்சூர் அருகே வங்கியில் போலி நகைகளை வைத்து 4,52,00,000 மோசடி செய்ததாக நகை மதிப்பீட்டாளரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் மேகநாதன் என்பவர் 2011ஆம் ஆண்டு முதல் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்துள்ளார். இவர் 2018-20 வரையில் போலி நகைகளை உண்மை நகை என கூறி மோசடி செய்ததாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வங்கி மேலாளர் புகார் தெரிவித்தார். இதையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல் ஆய்வாளர் மற்றும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வங்கியில் 137 நபர்களுக்கு தனித்தனியாக அடகு வைத்தது போல் 4,52,00,000 மோசடி செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மேகநாதனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவியதால் தடுப்பூசி போட முடியாமல் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் சந்தைப்பேட்டையில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனால் புதுக்கோட்டையை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் குவிந்தனர். எனினும் தடுப்பூசி போட 200 டோக்கன் மட்டுமே வழங்கப்பட்டது. இதனால் 2வது தவணையாக கொரோனா தடுப்பூசி போட வந்த பலர் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் டோக்கன் பெற்று தடுப்பூசி போட்டவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததால் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் தெப்பக்குளம் பிஷப் ஹேப்பர் மேல்நிலைப்பள்ளி, அரியமங்கலம் SIT தொழில்நுட்ப கல்லூரி, KK நகர் ஆர்ச்சர்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, புத்தூர் பிஷப் ஹூப்பர் கல்லூரி, கலையரங்கம் திருமண மண்டபம், TVS டோல்கேட், ஜமால் முகமது கல்லூரி ஆகிய 6 இடங்களில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. 750 கோவாக்சின் தடுப்பூசிகள் மட்டும் உள்ளது என அறிவிப்பு வெளியான நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு கூடினர். ஆனால் 500 டோக்கன்கள் மட்டும் வழங்கப்படும் என சுகாதார பணியாளர்கள் தெரிவித்ததால் அங்கு வந்திருந்த பொதுமக்கள் சுகாதார பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் நடைபெற்ற கோவாக்சின் 2வது தவணை கொரோனா தடுப்பூசி முகாமில் பல நாட்கள் கழித்து 2வது தவணை தடுப்பூசி செலுத்தப்படுவதால் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். 250 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டிய இடத்தில் 400க்கும் அதிகமானோர் அங்கு கூடியதால் கூட்ட நெரிசலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கொரோனா பரவலுக்கு வழிவகுக்கும் வகையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா பரவலால் தொடர்ந்து 2வது ஆண்டாக சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும் ஆணி திருமஞ்சன விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
தற்போது கொரோனா பெருந்தொற்று கட்டுப்பாடுகள் அமலில் இருப்பதால் பக்தர்கள் இன்றி விழா கோவில் உள் பிரகாரத்திலேயே நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் சாமிக்கு விழாவுக்கான சிறப்பு பூஜைகள் முடிந்த பின்னர் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஆணி திருமஞ்சன விழாவில் தொடர்ந்து 2வது ஆண்டாக தேரோட்டம் ரத்து செய்யப்படுவதுடன் ஆணி திருமஞ்சனமும் பக்தர்கள் இன்றி நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்னும் 3 தினங்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று நேற்று மாலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. விட்டு விட்டு பெய்த மழையால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இரவு முழுவதும் விடிய விடிய பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. டிவிஎஸ் டோல்கேட், பாலக்கரை, சத்திரம் பேருந்து நிலையம், KK நகர், ஸ்ரீரங்கம் கண்டன்மென்ட், மத்திய பேருந்து நிலையம் மற்றும் மன்னார்புரம், புறநகர் பகுதிகளான மணச்சநல்லூர், சமயபுரம், மணப்பாறை, துறையூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே கத்தரிப்புலம் என்ற இடத்தில் ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான வயலில் இருந்த பனை மரத்தின் மீது இடி விழுந்து 5 மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. அதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் நேற்று மாலையில் திடீரென மழை பெய்தது. அரியலூர், செந்துறை, ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம், ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், திருமானூர் மற்றும் தாப்பளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்து குளிர்ச்சியாக சீதோஷ்ண நிலை நிலவியதால் பொதுமக்கள், கோடை பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்.